வணக்கம் குழந்தைகளா. கதை கேளு கதை கேளு உலகிற்கு நாம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு மந்திர நிறைந்த கதைகளை கேட்க போறோம். கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாமா? ஒரு மலைத்தொடர் அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பச்சை பச்சைன்னு உள்ள ஒரு காடு இருந்திருக்கு. அந்த காட்டுல குட்டி என பேர் உள்ள ஒரு முயல் குட்டி என்ன பண்ணிருக்கு, வாழ்ந்து வந்திருக்கு. அந்த முயல் குட்டி மிகவும் விளையாட்டுக்காரன. ஆனா கொஞ்சம் அவன் எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுவான், பயப்படுவான் ரொம்ப. சரியா? அப்ப குட்டி ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான், அது மாதிரி தாவி தாவி ஓடி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு காட்டுக்குள்ள பெரிய காட்டுக்குள்ள நல்லா என்ன பண்ணிருக்கு, தக மின்னு 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 ஒரு ஒரு கதவு அவன் கண்ணுல பட்டிருக்கு. அந்த கதவு என்ன பண்ணுச்சு, குட்டி அதை பார்த்து என்ன பண்ணான் தெரியுமா, போய் கிட்டக்கு அது கதவு எப்படி இருந்துச்சுன்னா நிறைய கிளைகள்லாம் மூடி பாதி கதவு தெரிஞ்சு பாதி கிளைகள் தெரிஞ்சு அந்த மாதிரி காட்டுக்குள்ள இருந்துச்சாமா. அப்ப குட்டி போய் என்ன பண்ணிருக்கான், மெதுவா அந்த கதவை என்ன பண்ணிருக்கிறான் தெரியுமா, அதுதான் மந்திர கதவு. சரியா? அந்த கதவை என்ன பண்ணிருக்கான், மெதுவா போய் திறந்து பார்த்திருக்கான். திறந்து பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா குட்டிக்கு ஒரே ஷாக், ஆச்சரியமாச்சு. பாத்தீங்கன்னா டிங் 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 சவுண்ட் கேக்குதா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி எல்லாம் டான்ஸ் ஆடுதா, பறவைகள்லாம் பாட்டு பாடிட்டு இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்காமா. அது ஒரு சின்ன எப்படி சொல்றது, நல்ல கலர்ஃபுல்லா ஒரு நல்ல வண்ணம் நிறைந்த ஒரு கலர்ஃபுல்லான சவுண்டோட ஒரு பாடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், சூப்பரா ஜாலியா இருக்கும் இல்லையா? ஒரு குட்டி கோவா நாடு போல இருந்துச்சாமா. அதுதான் என்ன கதவு சொன்ன, மந்திர கதவு. சரியா? அந்த மந்திர கதவு தான் என்ன பண்ணலாம், குட்டி மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு போய் திறந்து பார்த்திருக்கான். சரியா? பார்த்துட்டு வந்திருக்கா. அங்கேருந்து பார்த்தப்ப ஒரு நல்ல பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு ஞான ஆந்தை குட்டி கண்ணுல பட்டிருக்கு. குட்டிக்கிட்ட அந்த ஆந்தை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, உன்னோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். சரியா? எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும். அந்த பயத்தை கடக்க நீ என்ன பண்ண, ஒரு மனம் வேணும். சரியா? நீ தைரியமா போய் அந்த மந்திர கதவை திறந்து, உனக்கு ஒரு தைரியம் இருந்ததுனாலதான் நீ என்ன பண்ண, அந்த மந்திர கதவை போய் திறந்த. அப்ப குட்டி என்ன பண்ணுச்சா, ஆச்சரியப்பட்டுச்சா. ஓ, நமக்கு ஒரு தைரியம் அந்த மந்திர கதவை போய் திறந்தனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சா, ஆச்சரியத்தோட பார்த்துச்சாமா. அந்த ஆந்தை இந்த மாதிரி குட்டியை பார்த்து சொல்லியிருக்கு. குட்டி என்ன பண்ணனா, ரொம்ப சந்தோஷத்துல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சானா. அவங்க காட்டு நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தானா. என்ன சொல்லி கொடுத்தானா, பயம் இருந்தாலும் நமக்கு தைரியமா எல்லா வேலையும் செய்யலாம், செஞ்சோம்னா நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு அந்த குட்டி அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுத்தாலாம். குட்டி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னானா, பயம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எந்த மந்திர கதவுனாலும் நமக்கு என்ன பண்ணும், திறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தைரியமா சொல்லி தர ஆரம்பிச்சிருக்கலாம். இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, முடிவு பார்க்கலாமா? தைரியம் இருந்தா நம்மளால எதை வேணாலும் வெல்லலாம். நம்ம பயத்துக்குள்ள இன்னொரு கதவு நமக்குள்ள இருக்கு. அதுதான் என்னது, தைரியம். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வர பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம். தைரியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வச்சோம்னா நமக்கு எந்த பயமும் நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா? அடுத்த கதையில பார்க்கலாம். பாய். நன்றி, வணக்கம்.